ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண லவ் ஃபார் யூ அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா இதுல ஸ்டெப் பிரதருக்கும், ஸ்டெப் சிஸ்டருக்கும் இருக்கிற லவ் ஸ்டோரி. ஸோ இதுல நடிச்சிருக்க ஹீரோவும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். என்னோட ஃபேவரட் ஹீரோ இது. சரி வாங்க இப்ப நம்ம ட்ராமாக்குள்ள போலாமா? எபிசோட் 1 அண்ட் 2 தான் பார்க்க போறோம். லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 2011ல ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட் வந்துட்டு பேசிட்டு இருக்கான். தெரபிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. அது எல்லாமே நீ மறந்துட்டு இப்போ புது லைஃப ஆரம்பி. உனக்கு யாரையாவது பார்க்கணும்னு தோணுதுன்னா அவங்கள பத்தி நினைச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோ அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு பாஸ்ட்ல நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான் போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய ரவுடிசமும் பண்ணியிருக்கான். அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நான் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு ரைடு கொடுக்குறேன் வாங்க எங்கள் ஆட்டோவில் போகலாம் எங்கள் பைக்கில் போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் ஒருத்தவனை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு போல இருக்கு ஹீரோயினுக்கு, அதாவது சும்மா தெரிஞ்சவன், ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக தெரிஞ்சவன். இப்போ அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய பேரை சொல்லி நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கேமிங் சென்டர் நடத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தான், அவன் தான் நம்ம ஹீரோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து இந்த மாதிரி ரவுடி பசங்க ஒரு ஸ்கூல் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்ல ஹீரோ வெளியே வந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட நீங்கள் விளையாடின கேமுக்கான காசெல்லாம் தர வேணாம், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா, இந்த மாதிரி பசங்களை எதுக்கு புள்ளி பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓ, இவ என்ன உன்னோட தங்கச்சியா? நான் என்ன அவளையா புகுலி பண்ணிட்டேன்? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால அவளை பற்றி தான் பேசுகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. இவன் தங்கச்சின்னு சொல்கிறது நம்ம ஹீரோயினை தான். இப்போ நம்ம ஹீரோ கதவெல்லாம் சாத்திட்டு வந்து ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அவன் கத்தி எடுக்கிறான் பாருங்க. ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அவனோட கத்தியை பிடிக்கிறான். கத்தியிலேருந்து ரத்தமாக ஒழுகிட்டு இருக்கு. அப்போ அவனே பயந்துறான் அந்த ரவுடி பையனே. சரி சரி நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அந்த புள்ளி பண்ண அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ரைடர் கேட்குறான், நீ இங்கே வந்தது ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அவனுக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இது ஹீரோவுடைய வீடு தான். ஹீரோயினுமே பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. இப்போ சாவி கையில் இல்லாதனால பூட்டெல்லாம் உடச்சிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. வந்து பார்த்தா வீடு செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கையில் அடிபட்டுச்சு இல்லையா, கையில் கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தவங்க கால் பண்ணுறான். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கொண்டு வந்து ஃபோனை கொடுக்க ஹீரோ நான் ஆல்ரெடி அவன்கிட்ட பேசிட்டேன்டான்னு சொல்ல இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பிளேயர் ஒருத்தவன் இருக்கான், ஸோ எனக்கு பதிலாக வந்து நீ கேம் விளையாடுறியான்னு கேட்க ஹீரோ முடியாதுன்னு காலை கட் பண்ணிடுறான். ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியும் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பிஸ்னஸ் மேன் மறுபடியும் கால் பண்ண நான் செத்துட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்ல ஹீரோ கிட்ட வேலை செய்கிற 2 பேர் வந்துட்டு ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ சரியான லயன் தெரியுமா, வேற லெவல் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயின் ஹீரோவுடைய ரூமுக்கு வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய டெஸ்க்கை பார்க்குறாங்க. அதில் ஹீரோயின் சின்ன வயசில் வரைஞ்ச ஒரு டிராயிங் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போக சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய அப்பாவுக்கு இந்த டிராயிங்கை வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது ஹீரோவுக்கு பிடிச்சிருந்துருக்காது. ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சுக்கிட்டே இன்னுமா இவன் அந்த டிராயிங் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோவுடைய ரூமை நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற மூல முடுக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோ சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வந்துட்டு மறைச்சு வச்சிருப்பான். அதாவது ஒரு புத்தர் சிலை மாதிரி இருக்கு. அந்த சிலையை நம்ம ஹீரோயின் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வர வீட்டு கதவு திறந்துருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் தான் ஏதோ வந்திருக்கான் போல இருக்குன்னு, டேய் உன்னை ஆல்ரெடி சொல்லியிருக்கல என்னோட பொருள் எல்லாம் எதுவும் தொடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை வர க்ளீன் பண்ணி வச்சிருக்க, எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ள வர இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்த நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறான். இப்போ ஹீரோவும் ஒருத்தருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுடைய கண்ணில் ஒரு நிம்மதியும் தெரியுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியும் தெரியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயினை பார்த்ததுனால அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது கதை. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோ இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் நடந்தது எல்லாமே ஃபேக் தான், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்குள்ளே நீ வந்துடாத, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. எப்படி வந்த எப்படி எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்காம எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இது என்னோட வீடு, நான் என்னோட வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலாம் இல்லைன்னு சொல்ல, ஓ இது உன் வீடான்னு சொல்லி ஹீரோ கேட்க ஆமாம் ரொம்ப வருஷம் நான் இங்கே தானே ஸ்டே பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்படியே கதை 1997 போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயினுக்கு டிக்கெட் எடுக்க
எடுக்க கூட காசு இல்ல போல இருக்கு. ஆனா மேக்கப் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இப்ப கண்டக்டர் நம்ம ஹீரோயின பாத்துறான். கண்டக்டர் பார்த்தது ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயின வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே மறைய வைக்க. ஆனா கண்டக்டர் நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட டிக்கெட் எங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்க, அம்மா என்ன சொல்றாங்க, என்னோட பொண்ணு என் மடியில் தான் உட்காந்து வரா, எதுக்கு டிக்கெட்டுன்னு சொல்ல, பொய் சொல்லாதம்மா, உன் பொண்ணு உன் பக்கத்துல தான் உட்காந்துருந்தான்னு சொல்ல. ஆனா இப்ப கண்டக்டர் விட்டுறாரு. நம்ம ஹீரோயினும் போயிட்டு வந்துட்டு ஹீரோயின் அவங்க அம்மா மடியில உட்காந்துக்கிறாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன வயசு நம்ம ஹீரோவும் சின்ன வயசு ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு பாட்டியோடைய வந்துட்டு பேக்கை வந்துட்டு ஆட்டை போடலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோ பணக்காரங்களை பார்த்து தாண்டா நம்ம ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இப்போ கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அம்மாவுக்கு வந்தோடனே ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல இருக்கு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட ஹீரோயின் கிட்ட பேக்கை கொடுத்துட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அங்கே பாருடா பணக்காரங்களா பார்த்து தான் ஆட்டையை போடணும்னு சொன்னேன், ஒரு பொண்ணு அங்கே இருக்கா பாரு, அவள்கிட்ட போயிட்டு நான் சண்டை போடுறேன், ஸோ நீ வந்துட்டு அந்த பேக்கை பிடுங்கிட்டு ஓடிடுன்னு சொல்ல. இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட யாரு நீ, இந்த மாதிரி எந்த ஊர்ல இருந்து இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டையே சும்மா அப்படியே மிரட்டி அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட ஹீரோயின் வந்துட்டு இவன் ஏதோ நல்ல பையன் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிடுறாங்க. ஹீரோ கேட்குறான், யாரு நீ, எந்த ஊர், எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க, நானும் எங்கள் அம்மாவும் தான் இங்கே வந்திருக்கோம், இதுக்கப்புறம் தான் வீடு பார்த்து இருக்க போகிறோம், அதோ எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்ல. அப்போதான் ஹீரோயினோட அம்மாவை பார்க்க அப்படியே ஷாக் ஆகிறான். ஏன்னா நேற்று நைட்டு தான் ஹீரோ அவங்க அப்பாவுடைய லேப்டாப்பில் பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டேட் பண்ணுற பொண்ணு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்டயோ சேட்ல பேசியிருப்பாரு போல இருக்கு. அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இதுதான் நம்ம ஸ்டெப் மதர் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவ. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோவுடைய வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே வராங்க, ஹீரோ கூட சண்டை போடக்கூடாது, ஹீரோவுடைய அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல. இப்போ ஹீரோவுடைய வீட்டுக்குள்ள ஹீரோவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு நீயும் என்னோட பையனும் இதுக்கப்புறம் இந்த ரூமில் தான் இருக்க போகிற, ரூம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுமே பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்ல. இப்போ ரூமை சுற்றி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோவுடைய பெட்டு ஹீரோடைய திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ கையில் பழத்தோட உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, அடப்பாவி என் பேக்கை திருடிட்டு போனவன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட பேக்கை நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான் அம்மாவை பார்த்த உடனே. இப்போ ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா, உங்களுக்காக என் பொண்ணு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கிஃப்ட் கொடுமா அங்கிளுக்குன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்க, பொண்ணே முழிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட பேக்கை ஹீரோ ஆட்டையை போட்டு போனாலையும் அதுல தான் கிஃப்ட் இருந்திருக்கும், ஹீரோ அதை வித்திருந்திருப்பான். இப்போ ஹீரோயின் அந்த விஷயத்தை சரி பண்ணுன்றதுக்காக அவங்களோட இன்னொரு பேக்ல இருந்து ஒரு பெயிண்டிங் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெயிண்டிங்கை தான் ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசன்ட்ல பார்த்துருப்பாங்க. இந்த பெயிண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்கிறவருக்கு தான் நமக்கு கஷ்டம், அதனால வந்துட்டு நீ ஹீரோ கிட்ட நல்லபடியாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே ஹீரோ தாமா என்னோட பேக்கை திருடிட்டு போனான்னு சொல்ல. சரி இது ஹீரோடைய அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லிக்காத, ஓகேவா, எனக்கு வேலை மட்டும் கிடைச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோ வந்துடுறான் அவனோட ரூமில் தூங்குறதுக்காக. இப்போ ஹீரோயினோட அம்மா உடனே வெளியே போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கும் சேர்த்து தான் பெட்டில் பெட்ஷீட் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி படுக்க சொல்லிட்டு, இந்த கூட்டுக்கு நடுவில் நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு தள்ளி படுத்துக்க. இப்போ நடுராத்திரியில் காற்று கூட ஹீரோயினுக்கு கொடுக்காம ஃபேனை அவன் பக்கம் திருப்பிக்கிறான். எந்திரிச்சு பார்த்த ஹீரோயினுக்கு செமையாக வேர்க்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அமைதியாக ஜன்னலை போயிட்டு திறந்து விட்டுட்டு வந்து படுத்துக்கிறாங்க. ஜன்னல்ல இருந்து குளிருது, காத்து செமையா உள்ள வந்துட்டு இருக்கு. அந்த குளிர் காத்துனால ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருமலே வருது. ஆனா தூக்கத்துல இருந்து எந்திரிக்க கூட பால் மாறிக்கிட்டு ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. ஹீரோவுடைய அப்பா அடுத்த நாள் காலையில சிகரெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போவ. ஷாப் கடைக்காரர் என்ன சொல்றாங்க, உங்க பையனும் வந்து சிகரெட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனா என்ன, அப்பாவும் பையனும் சேர்ந்து ஏதாவது கடை வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவுடைய அப்பாவுக்கு சமக்கம் வந்துடுது. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, முட்டி போட வச்சு ஹீரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை மேலே வந்துட்டு ஹீரோயினோட அம்மா பழி போட்டுறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு தான் போயிட்டு சிகரெட் வாங்கினா சொல்லுமா, அங்கிள் கிட்ட சொல்லுமான்னு சொல்ல. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு, எனக்காக ஒன்றும் நீங்கள் ஒன்றும் என் அப்பா கிட்ட பேச தேவையில்ல, நீங்கள் ஒன்றும் என் அம்மாவும் கிடையாது, இவன் ஒன்றும் என் தங்கச்சியும் கிடையாதுன்னு சொல்ல. உனக்கு வாய் நிறைய ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொம்மை, அதாவது அந்த புத்தர் சிலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய அப்பா எடுத்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாருங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. ஹீரோக்கு அது மேல கை வச்சோடனே செம்மையா கோவம் வருது. பிகாஸ் ஏன்னா அது ஹீரோவுடைய அம்மாவுடைய லாஸ்ட் வந்துட்டு பொக்கிஷம் போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு அது அவங்க அம்மாவா பார்த்துருக்கான். இப்போ அந்த சிலையை அப்படி இப்படின்னு சொல்லி இழுக்கிறப்ப கீழே விழுந்து உடஞ்சிடுது. இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேலதான் கடுப்பாகிறான். ஏன்னா ஹீரோயினும் அதாவது அவளும் அவங்க அம்மாவும் வரலன்னா அந்த சிலை உடஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு நம்ம ஹீரோயினை ஹீரோ தேடிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின்
ஹீரோயின் அந்த புத்தர் சிலையை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சரி பண்ணி வச்சுட்டு ஒரு ஆத்தங்கர ஓரமா உட்காந்து விளையாடிட்டு இருக்கா பாருங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ கடுப்பாயி என்னடி பண்ற அந்த சிலையை குடுடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்குறான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆத்துல விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. ஆனா அங்கருந்து ஹீரோ கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அம்மா கேக்குறாங்க, "என்னாச்சும்மா? நீ ஓகே தானே? எதுக்கும்மா நீ ஆத்துக்கு தனியா போனேன்னு?" சொல்ல, "இல்லம்மா, அந்த மாரி அந்த சிலைய தாம்மா சரி பண்ணி குடுத்துட்டு ஹீரோட்ட குடுக்கலான்னு போனேன். அவன் தாம்மா என்ன ஆத்துல புடிச்சு தள்ளி விட்டான்னு" சொல்ல, அங்க வந்து நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுர்றான். "நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இதுக்கப்புறம் ஹீரோ உன்ன ஏதாவது புல்லி பண்ணான்னா, நான் அவன சும்மாவே விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவன் வந்துட்டு அவன நான் பனிஷ்மென்ட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுக்கிட்டே ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி ஹீரோயின் காப்பாத்துங்கன்னு சொல்ல ஹீரோ போயிருந்திருப்பான். ஆனா கொஞ்சம் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ உடனே வந்துட்டு ஹீரோயினை வந்து காப்பாத்திருப்பான். அந்த நேரம் ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்ததுனால ஹீரோ தான் காப்பாத்தான்றது தெரியல போல இருக்கு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து என்ன பண்றான், அந்த சிலையை தன்னோட அப்பா பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சுத்தி வந்துட்டு டிராயர்ல மறைச்சு வைக்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. ஹீரோ டக்குன்னு செம்ம கோவத்துல, "நீ ஒன்னும் என்னோட தங்கச்சியும் கிடையாது, வந்திருக்கிறது உன்னோட அம்மாவோடயே வந்து உங்க அம்மாவையும் நான் ஏன் அம்மாவா ஒன்னும் ஏத்துக்க மாட்டேன். சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ கோவமா சொல்ல, குட்டி வயசு நம்ம ஹீரோயினும் நானும் வீட்டெல்லாம் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோவமா சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஹீரோ வந்துட்டு ஒரு கேமிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்குறான், "ஏன்டா உங்க அப்பா எதுவும் காசு தரது இல்லையா? அதனால தான் வந்து இங்க வேலை செய்றியான்னு" சொல்ல, "எங்க அப்பாவுக்கு அவருக்கு வந்து புது பொண்ண பார்த்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு நேரம் இருக்கு. என்ன பார்த்துக்கிறதுக்கு எப்படி நேரம் இருக்கு? நான் தான் வந்துட்டு சம்பாரிச்சு காசுலாம் சேர்த்து வைக்கணும்னு" சொல்ல, அங்க வந்து நம்ம ஹீரோயின், "உன்னோட அலவன்ஸ ஒண்ணும் நான் ஒண்ணும் திருடிக்கல. உங்க அப்பா குடுக்குற காச கொண்டாந்து நான் உன்ட்ட குடுக்கலான்னு தான் வந்தேன். நீ தான் ரொம்ப நாளா என்ன பார்க்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்த. இந்தா உங்க அப்பா குடுத்த காசுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கையில குடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ என்ன பண்றான், அவங்க அப்பாவுக்கே தெரியாம அவனுடைய ரூமுக்கு பைப் வழியா ஏறி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, "எதுக்காக இப்படி வந்துட்டு பைப் வழியா ஏறி வந்துட்டு திருட மாதிரி வர? முன்வாசல் வழியா வர வேண்டியது தானேன்னு" சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ உடனே வந்துட்டு, "இது என் வீடு, என் ரூம். நான் எப்படி வேணாலும் வருவேன். உனக்கு என்ன? அடி பாவி, 2, 3 நாள் தான் வீட்டுக்கு வரல. அதுக்குள்ளே என்னோட ரூம் உன்னோட ரூம் மாதிரி மாத்தி வச்சிருக்கியான்னு" சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேக் எடுத்து நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறோம். ஹீரோயின், "அப்பா சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த ரூம் எனக்கும் சொந்தம்னு சொல்லிட்டு, என் பொருள் இருக்கிறதுல என்ன உனக்கு கஷ்டம்னு" சொல்லிட்டு ஹீரோயினும் சண்டை போடுறாங்க ஹீரோ கிட்ட. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறதுக்காக இந்த மாதிரி எல்லாரும் ₹100 எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோயின் சோகமா இருக்காங்க. அம்மா கிட்ட காசு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா, ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கும் சேர்த்து அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கான டிக்கெட்கான காசு குடுத்துருக்காரு போல இருக்கு. ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு வராங்க. எல்லாருமே சேர்ந்து, அதாவது 5, 5 பேரா ஒரு குரூப்பா வந்துட்டு சுத்தி பாருங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓட, டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பேக்க குடிச்சுக்கிட்டு, "எங்க ஓடுற? ஒழுங்கா என் கூடவே இரு" அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார் ஓட்டுறதுக்காக போறாங்க. அங்க வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும்னு சொல்லிட்டு வேலை செய்றவங்க சொல்றாங்க பாருங்க. இந்த வார்த்தைய கேட்டோனே ஹீரோவுக்கு ஒரு மாரி பயம் வருது, பதட்டமாவுது. ஹீரோ ஏன் பதட்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொன்னோனே பதட்டமாவறான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. பார்க்ல நல்லா விளையாடி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க பாருங்க. வந்தா வீட்ல வந்துட்டு செம்ம சவுண்டா இருக்குது. ஏதோ உள்ள சண்டை போடுற மாரி இருக்குது. வெளிய வந்துட்டு லைட்லாம் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் பயந்துகிட்டே உள்ள போனா, ஹீரோவ கட்டி வச்சு ஹீரோவுடைய அப்பா வாயில துணி வச்செல்லாம் அடைச்சுட்டு, "இந்த மாரி வந்துட்டு நீ என்ன பிள்ளையா என்ன? உங்க அம்மா தான் வந்துட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. இந்த மாரி வந்துட்டு உன்ன சரியா வளர்க்கவே இல்ல உங்க அம்மா. நான் தான் உன்ன சரியா வளர்க்கணும். இந்த வீட்டுக்கு யார் பாஸ்? நான் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ரூடா நம்ம ஹீரோ கிட்ட பேச, இத ஹீரோயின் கேட்டுட்டு பயந்துகிட்டே அவங்க மாட்டுக்கு வந்துட்டு வீட்ட விட்டு வந்துடுறாங்க. இப்ப நைட் ஆனதோனே ஹீரோயின் அருகைன்னு ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலி நெறைய டைம் நம்ம ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை இந்த மாதிரி தான் வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அதாவது ஷாக் வச்சு. இதனால தான் ஹீரோ எலக்ட்ரிக் ஷாக்குன்னோனே பயந்தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு, ஹீரோ இப்ப பசியில இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வந்துட்டு சூப் எல்லாம் செஞ்சு ஹீரோவ அடைச்சு வச்சிருக்க அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயின் சூப் எடுத்துட்டு ஹீரோ கிட்ட வர, பாவம் ஹீரோ அங்க வலியில துடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் எழுப்பி ஹீரோ கிட்ட சூப் குடுக்க, ஹீரோ உடனே, "உன்னை யார் இதை எடுத்துட்டு வர சொன்னதுன்னு" சொல்ல, "நீ கஷ்டமா இருக்கிற, கஷ்டத்துல இருக்கக்குள்ள நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்தா சாப்பிடுன்னு" சொல்ல, ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. இவளையாடா இத்தனை நாள் புல்லி பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை புல்லி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்படியே இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோக்கு, "உனக்கு ரொம்ப வலிக்குதா? என்ன இந்த லாலிபாப் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு லாலிபாப்ப கொடுத்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய குரூப்ல நம்ம ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க. நல்ல ஃப்ரெண்டா மாறிடுறாங்க.
ஸோ, இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் 10த் போயிடுறாங்க. ஹீரோவுக்கு 18 வயசு ஆயிடுது. ஹீரோயினுக்கு 16 வயசு. ஸோ, நம்ம ஹீரோயின் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல்லயே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல மார்க்லாம் எடுக்குறாங்க. நல்ல நல்ல சர்டிஃபிகேட்ஸு, மார்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்குன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அவங்க படிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஸோ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, அவன் அவனுடைய வயித்து பிழப்ப பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் இப்போ ஒரு கம்பெனில நல்ல வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலை நல்லபடியா நிலைக்கணும் அப்படின்றதுக்காக, கம்பெனில இருக்க ஒரு கொலீக் கூட இவங்க அஃபேர்லயும் இருக்காங்க. அவன் நெறைய திங்ஸ்லாம் வாங்கி குடுப்பான் போல இருக்கு. வீட்ட விட்டு வெளிய போக்குள்ள மட்டும் தோடு, ரிங்கு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வரக்குள்ள அதெல்லாம் அவுத்து வச்சுட்டு வருவாங்க போல இருக்கு. இப்ப அன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டு போயிட்டு, இவங்களுக்கு கைக்கு ரிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ போயிட்டு பிரேஸ்லெட் ஏதாவது வாங்கிக்கோமா, அம்மா பே பண்றேன்னு" சொன்னோனே, ஹீரோயினுமே போயிட்டு அவங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு பிரேஸ்லெட்ட செலக்ட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டலான்னு வர, ஆனா அந்த அஃபேர்ல இருக்கவன் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணி "சீக்கிரமா வா, உன்ன நான் மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இவங்க திங்ஸ் வாங்க வந்தாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்காம, இவங்க மட்டும் ரிங்குக்கான காச குடுத்துட்டு, "நாங்க அப்புறமா வரோம்ன்னு" சொல்லிட்டு வெளிய வந்துடுறாங்க. ஒரு பர்த்டே விஷ் கூட பாவம் பண்ணல. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வர டைம் நம்ம ஹீரோயின் அவங்களே அவங்களோட பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வராங்க. ஆப்போசிட்ல ஹீரோவ பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் கேக்க மறைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அத நோட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோவும், ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வொர்க்குக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க ஹோட்டலுக்கு வெளிய ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவ பார்த்துடுறான். ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவ பார்த்துடுறான். கூட இருக்கிறது யாருன்னா, அந்த அஃபேர் போல இருக்கு. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து, "என்னடா ஹீரோயினோட அம்மா யாரோ ஒரு ஆள் கூட போயிட்டு இருக்காங்க. யார் அதுன்னு?" கேட்க, ஹீரோக்கும் இந்த அஃபேர பத்தி தெரிஞ்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா பெருசா எதுவும் வெளிய காமிச்சுக்கல அவன் ஃப்ரெண்டு கிட்ட. ஃப்ரெண்டு கிட்ட இத ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல காமிக்கிறாங்க. பர்த்டே விஷ் பண்றதுக்கு கூட பாவம் ஹீரோயினுக்கு யாருமே இல்ல. தனியா கேக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அடுத்த வருஷமாவது என் கூட யாராவது இருக்கணும், என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணன்னு சொல்லிட்டு, விஷ் எல்லாம் கேட்டுக்கிட்டு கேண்டில் அணைக்க, உடனே வந்துட்டு லைட் ஆன் ஆவுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், "என்னம்மா விஷ் எல்லாம் கேட்டுட்டியான்னு?" சொல்ல, ஹீரோயின் "நீ எப்ப வந்தன்னு?" கேட்க, "நான் நீ விஷ் கேட்கிறப்பவே வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுடைய கேக் எடுத்து லைட்டா நக்கிக்க, ஹீரோயின் பார்க்குறாங்க, "டேய் நான் இன்னும் கட் பண்ணலடா" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல பரவால்ல இருக்கட்டும், ஹாப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்கு. ஹீரோ ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னோனே, ஏன்னா பக்கத்துல யாருமே இல்ல. பாவம் நம்ம ஹீரோயின் பர்த்டே செலிப்ரேட் பண்றப்போ, எப்பயும் போல அம்மா வீட்டுக்கு வரக்குள்ள செயினு, தோடு இதெல்லாம் ஊத்து வச்சுட்டு வராங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இத பத்திலாம் பெருசா ஒண்ணும் தெரிஞ்சிடக் கூடாதுன்னு தான் இவங்க இந்த மாரிலாம் பண்றாங்க போல இருக்கு. வந்து பார்த்தா ஹீரோயின் பாவம் தூங்காம இருக்காங்க. அம்மா வந்து, "ஐயோ! சாரிம்மா, அம்மாவுக்கு நெறைய வேலை வந்துருச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா உன் பர்த்டே அப்ப நான் உன் கூட இருக்கேன்னு" சொல்ல, ஆனா ஹீரோயின் அம்மா கிட்ட ஒண்ணுமே கேட்டுக்கவே இல்ல. அம்மா என்ன சொல்றாங்க, "இந்த மாரி என் கம்பெனில ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி ஒண்ணு இருக்கு. அது ஒரு பெரிய க்ரூஸ் கப்பல்ல தான் நடக்கப் போது. அம்மா நாளைக்கு உன்ன கூட்டிட்டு போறேன். ஓகேவா? நாளைக்கு நல்லபடியா ரெடி ஆவு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஆள் வந்து, ஹீரோ ஒரு கப்பல் வச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு சின்ன போட் மாரி. அந்த போட் வந்துட்டு எனக்கு வாடகைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு போட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனால போட்ட ஓட்டிட்டு நானே வேணா வரட்டுமான்னு சொல்ல, ஓகேடா வந்துரு. இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா போட்ட வந்துட்டு ரெடி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா போட்டு நடு கடலுக்கு போக போது போல இருக்கு. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் ஸோ அந்த க்ரூஸ் கப்பலுக்கு வந்துடுறாங்க. அதுவுமே நடுக்கடல்ல தான் இருக்கு. ஹீரோயினுடைய அம்மாவோட கம்பெனியில வந்துட்டு செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த போட்டுக்குள்ள. அதாவது பெரிய க்ரூஸ்ல. ஸோ அந்த செலிப்ரேஷன்லலாம் வந்துட்டு பங்கெடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. "ஏம்மா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? வா வந்து எல்லாரோடையும் பேசு வா. அம்மாவுடைய மானத்த காப்பாத்து. எதுவும் தப்பாலாம் நடந்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட, ஆனா அங்க செம்ம ட்ரிங்கிங் ஸ்மெல்லா இருக்கு. ஹீரோயினுக்கு வாமிட்டா வருது. ஆனா அம்மா அத கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல வாந்தி வந்துடுது. போயிட்டு வாந்தி எடுக்கிறதுக்காக டக்குன்னு வந்துட்டு அந்த கப்பலுக்கு அந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வர, ஹீரோ அப்பதான் அந்த ஆள கூப்பிட்டுக்கிட்டு அந்த க்ரூஸ் கப்பல் கிட்ட தான் வந்திருக்கான். அந்த ஆளுங்களுக்கும் உள்ள இருக்கவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால கையில தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆளுங்க ஹீரோ கூட வந்த ஆளுங்கலாம் கப்பலுக்குள்ள ஏற, இங்க நம்ம ஹீரோயின் வாந்தி எடுத்துட்டு இருக்க டைம் ஒருத்தவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண, இத பாத்த நம்ம ஹீரோ கம்முனு இருப்பானா? உடனே அவன் கப்பலுக்குள்ள வந்துட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ கூட வந்த ஆளுங்கலாம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா? ஹீரோயின் இருக்கிறத மறந்துட்டு அவங்க அஃபேர் இருக்கான் தெரியுமா? அந்த அஃபேர்காரன் "வா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவ பிடிச்சு கைய பிடிச்சு இழுக்க, அவங்களும் ஹீரோயின் இருக்கிறத மறந்துட்டு அவங்க மட்டும் என்ன பண்றாங்க? வெளிய போயிடுறாங்க. இங்க ஆனா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்திடுறான். உள்ள செம்ம சண்டை நடந்துட்டு இருக்குது போல இருக்கு. ஹீரோ வந்து அந்த கப்பல்
இருக்கு தெரியுமா? அந்த கப்பல்ல என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அம்மா, அவங்களுடைய டாவு, கூட கொஞ்சம் பேரு. இவங்கலாம் சேர்ந்து அந்த கப்பல எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின், "அம்மா நான் இங்க தான் இருக்கேன். என்ன விட்டுட்டு போறீங்க பாருங்க, போறீங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா போறத பார்த்து கத்திக்கிட்டு இருக்க. ஆனா அம்மா கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அவங்க மட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா நல்ல வேளை ஹீரோ தான் இருக்கான் இல்லையா? டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபாஸ்ட்டா போகக்கூடிய ஒரு குட்டியோண்டு ஒரு ஷிப் மாரி இருக்கு. அத எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்கார்றான். ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க. எங்க அம்மாவுக்கு என் மேல வந்துட்டு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல போல இருக்கு. என்ன இந்த மாரி தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாரி வந்துட்டு பசங்கள்லாம் நல்லா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அம்மாங்க, அப்பாங்க இவங்கலாம் யாரும் பசங்க கிட்ட கரெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறது இல்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே ரொம்ப பேசாத புடி தலைய காய வையின்னு சொல்லிட்டு அவனுடைய கோட்ட கழட்டி குடுக்க, ஹீரோயின் தலைய காய வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ உடனே ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வந்து, இந்த மாரி எனக்கு வேல இருக்கு. நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு உள்ள போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல போல இருக்கு. ஒரு மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்துட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. இப்போ உடனே உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது சண்டை போடுற மாரி. ஹீரோ உடனே "இப்ப என்ன உள்ள போறியா இல்லையான்னு?" சொல்ல, "இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின கூப்பிட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வாங்கி குடுக்க, ஹீரோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். இத பார்த்த ஹீரோயினு, "எனக்கும் அது வேணும்னு சொல்ல, நீ டீனேஜ் வந்ததுக்கு அப்புறமா குடிப்ப. இந்தா உனக்கு முதல்ல ஜூஸ் இத குடி" அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு போக தோணல. அதனால ஹீரோ கிட்ட இத வாங்கி தா, அத வாங்கி தான்னு அங்க சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கி குடுத்துட்டு, இதுக்கு மேல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. முதல்ல வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வர, ஆனா இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா, ஹீரோயின் தொலைஞ்சு போனது கூட பெருசா எடுத்துக்காம, வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோவுடைய அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "என் பொண்ணு தொலைஞ்சுட்டா, நீ மட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. அவ கிடைக்கலன்னா ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன தப்பா சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்ல, "உன்னை யார் வந்துட்டு உன் கூட வேலை செய்றவங்க கூட வந்துட்டு அந்த போட்ல இருந்து வர சொன்னது? யார் அது?" அப்படின்னு கேட்க, "நீ யார்யா என்ன கேள்வி கேட்க? ஏன்னா நான் தான் இன்னும் உன்ன கல்யாணமே பண்ணலையே. நான் யார் கூட வந்தனோ அவன கல்யாணம் பண்ணா கூட உனக்கு வந்துட்டு இத கேட்கறதுக்கான ரூல்ஸ் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. இத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான் தொலைஞ்சு போனத விடவும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாரு அம்மான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின வெளிய கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினோட அம்மாவும் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு வெளிய வந்து பார்க்க, ஹீரோயின் அங்க இல்ல. இப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய கதைய அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சீ யூ.